நவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் விரித்தாடார நவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலத்தொடையாட சிதம்பரத்தேர் ஆட ஆர நவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலத்தொடையாட சிதம்பரத்தேர் ஆட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபை தனிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபை தனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண 1000 வேண்டாமோ. கணபதி வேல நின்றாட நின்றையன் மாலோடு இந்திரனாட நித்த கணபதி வேல நின்றாட நின்றையன் மாலோடு இந்திரனாட 30 முக்கோடி தேவருடனே முனிவரும் நின்றாட 30 முக்கோடி தேவருடனே முனிவரும் நின்றாட மெய்ப்பத்தி மேவும் பதஞ்சலியாட யாக்கிர பாதரு முன் நந்தையுமாட மெய்ப்பத்தி மேவும் பதஞ்சலியாட வியாக்கிர பாதரும் நந்தியுமாட ஒப்பற்ற சிவகாமி அம்மையும் கூடவே நின்றாட ஒப்பற்ற சிவகாமி அம்மையும் கூடவே நின்றாட ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கள் 1000 வேண்டாமோ. ஓ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கள் 1000 வேண்டாமோ. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனந்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று ஒரு மிக முக்கியமான நாள். இன்று திருவெம்பாவை 11வது பாடல் பார்க்க வருகிறோம். மார்கழி 11ஆம் நாள். அது மட்டுமல்ல இருப்பரும் அவரும் சிதம்பரம் ஓதுவாமூர்த்திகள் தான். மிகச்சிறப்பாக தேவார இசைமணி இசைக்கலைமணி சிவத்திரு தி செல்வகுமார முத்துசுவாமி ஓதுவாமூர்த்திகள் ஐயா சிதம்பரத்தில் தான் இருக்காங்க. மிக அற்புதமாக திறமையாக பாடக்கூடியவங்க. ஐயா சிதம்பரத்தலத்தில் தான் ஓதுவாமூர்த்திகளாக இருக்காங்க. அது போக அரசு இசைப்பள்ளியில் ஐயா ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை இன்றிலிருந்து நமக்கு வழங்க இருப்பவர் சித்தாந்த செம்மல், சித்தாந்த செம்மணி, சித்தாந்த வித்யாநிதி, சித்தாந்த ரத்தினம். ஐயா சித்தாந்தத்தில் நிறைய விருது வாங்கியிருக்காங்க. ஐயா மிகச்சிறப்பாக சைவ சித்தாந்த வகுப்பு, அதாவது சைவ சித்தாந்தம் எனக்கு அதாவது என்னை பொறுத்தவரை சைவ சித்தாந்தம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, ரொம்ப கடினமாக இருக்குமோ படிக்கிறதுக்கு, புரிஞ்சிக்க அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் ஐயாவும் காஞ்சிபுரத்தில் ஒரு சங்கரா கலைக்கல்லூரியில் ஒரு ஆண்டு மட்டும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு டிப்ளமா பயிற்சி வச்சுருந்தாங்க. அதில் பயின்றப்ப சிவகுமார் ஐயா அப்போ தான் எனக்கு அறிமுகம். ஐயாவும் வகுப்பெடுத்தாங்க. அப்புறம் இப்போ நமக்கு 1 to 5 பாடல் வரை பார்த்தோம் இல்லைங்களா. சித்தாந்த வித்யாநிதி மீ சிவசண்முகம் ஐயாவும் வகுப்பெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இது சைவ சித்தாந்தம் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது இவங்க வகுப்பெடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ சிறப்பாக சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறோம். இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஐயாவுக்கு ஏன் இவ்வளோ பட்டம் சைவ சித்தாந்தத்தில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஐயா கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக இருக்காங்க விருத்தாசலத்தில். ஐயாவுடைய பெயர் சிவத்திரு முனைவர் டி சிவகுமார் ஐயா. ஐயா தான் நமக்கு தொடர்ந்து 11 to 15 பாடல் வரை நமக்கு மிகச்சிறப்பாக ரத்தின சுருக்கமாக நமக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். வழக்கம் போல நாம் பாடல் விளக்கம் மற்றும் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். இன்று பொன்னம்பலக்கூத்தனின் அருளை பெற்று இன்பமாக வாழ வேண்டி எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். என்றும் வரைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்பந்தலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை மாணிக்க வாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளியது.
11வது திருப்பாடல். மொய்யார் தடம் பொய்கை. ராகம் பூபாலம். தாளம் ஆதி. மொய்யார் தடம் பொய்கை புக்குமோகேரென்னைய கையால் குடைந்து உன் கழல் பாடி. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரல்ல கையால் குடைந்து உன் கழல் பாடி. ஐயா வழியடியோ ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கனாரடல் போல். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கனாரடல் போல். செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள். செய்யா வெண்ணீர் ஆடி செல்வா சிறுமருங்குள். மையார் தடங்கன் மடந்தை மணவாளயா. மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். எய்யாமல் காப்பாய் எமையேல் ஓரியம் பாவாய். எய்யாமல் காப்பாய் எமையேல் ஓரியம் பாவாய். திருச்சிற்றம்பலம். இதுவரை தேவார இசைமணி இசைக்கலைமணி சிதம்பரம் சிவத்திரு தி. செல்வமுத்துக்குமார சுவாமி ஓதுவாமூர்த்தி அவர்கள் பாட கேட்டோம். இனி அப்பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். இன்று மார்கழி 11ஆம் நாள். திருவெம்பாவையின் 11ஆம் பாடலான மொய்யார் தடம் பொய்கை என தொடங்கும் பாடலின் பொருள் விளக்கம் குறித்து சிந்திப்போம். முதல் 8 பாடல்களில் இளம் பெண்கள் தம் தோழியரால் எழுப்பப்பட்டனர். 9ஆம் பாடலில் இறைவனை போற்றியவாறு திருக்கோயிலை நோக்கி நடந்தனர். 10ஆம் பாடலில் இறைவன் பெருமை குறித்து கோயில் திருத்தொண்டு செய்கின்ற அந்த பெண்களிடத்திலே வினாவினார்கள். இப்போது இந்த பாடலில் பொய்கையில் நீராடுகின்றனர். அப்போதும் இறைவனையே போற்றுகின்றனர். அடியார்கள் எப்போதும் இறைவனை குறித்தே பேசுவார்கள். இதனை பேசில்தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி என வரும் திருச்சதகத்தால் அறியலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது என முன்பே இது குறித்து பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே இப்பாடலிலே நீராடும் போதும் இறைவனை பற்றி சிந்திக்கிறார்கள். இந்த பாடலை 3 பெரும் பிரிவாக நாம் பிரித்து கொள்ளலாம். நீராடுதல், ஈசனை போற்றுதல், அவரிடத்திலே வேண்டுதல் என்று 3 கூறுகள் இதில் அடங்கியிருக்கின்றன. நாம் நம்முடைய பொருள் அமைப்பிற்கு ஏற்ப அதனை சற்று மாற்றிக்கொள்ளலாம். ஈசனை போற்றுதல், நீராடும் தம் நிலையை கூறுதல், இறைவனிடத்திலே முறையிடுதல் என்பதாக நாம் வரிசைப்படுத்திக் கொள்வோம். முதல்ல பெருமானை போற்றுதல். 5 விழிகள் இதிலே காணப்படுகின்றன. 5 திருமுகங்களை உடைய பெருமானுக்கு
ஐந்தெழுத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு 5 விழிகள் அமைந்திருப்பது பொருத்தம்தானே. ஆறழல் போல் செய்யா என்பது முதல் விழி. அருமை கூட்டல் அழல் ஆறழல். அருமை என்றால் நெருங்குவதற்கு அரியது, அழல் என்றால் நெருப்பு. பொதுவாகவே நெருப்பு அணுகுவதற்கு அரியது தானே. அகலாது அணுகாது தீக்காய்தல் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். ஆகையினாலே ஆறழல் அணுகுவதற்கரிய நெருப்பு. அதுபோல செய்யா, செய்யான சிவந்த நிறமுடையவனே. செம்மை என்றும் பொருள் சொல்லலாம். இறைவன் செம்மையானவன். என்ன செம்மை? குற்றமற்ற தன்மை, மலமற்ற தன்மை அவனிடத்திலே உண்டு. இறைவனுடைய திருவுருவத்துக்கு நெருப்பை ஓமையாக சொல்லுவது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. பொங்கழல் ஒருவன், ஆறழல் போல் உருவம், வெந்தழல் வடிவினர், தழல் பொறை திருமேனி என்றெல்லாம் வரக்கூடிய திருஞான சம்பந்தர தேவாரத்தினாலே இதனை தெளிவாக அறியலாம். சரி, நெருப்பு போன்றவர் சிவபெருமான் என்று சொல்லுகிற பொழுது ஒரு 5 விதமான பொருத்தப்பாடுகளை நம்மால் உணர முடிகிறது. ஒன்று, நெருப்பு செந்நிறம், பெருமானும் செந்நிறம் உடையவர். இரண்டாவது, நெருப்பு அணுக இயலாதது, பெருமானும் அணுக முடியாதவர். அன்பர்களை தவிர மீதி யாருக்கும் அவர் எட்ட மாட்டார். பசுஞானம் பாச ஞானத்துக்கெல்லாம் எட்ட மாட்டார். பிரம்மனும் திருமாலும் அன்னமும் வராகமாக வடிவம் எடுத்து காண முடியாத மலையாக, அக்னி மலையாக, திருவண்ணாமலையாக நின்ற கதை நாம் அறிவோம். ஆக அணுக இயலாத தன்மை 2. மூன்றாவது, அழுக்கற்றது நெருப்பு. பெருமானும் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர். நெருப்பு தன்னை சேர்ந்த பொருளை தானாக ஆக்கும். அந்த நெருப்பு இடத்துல நீங்கள் விறகை போட்டாலும் சரி, சணலை போட்டாலும் சரி, காகிதத்தை போட்டாலும் சரி, துணியை போட்டாலும் சரி, தன்மயமாக எல்லாம் நெருப்பாகிவிடும். அந்த மாதிரி இறைவனை யார் சென்று அடைகிறார்களோ அவர்களை தானாக மாற்றி விடுவார். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று உமாவதி சிவனார் திருவருட்பயனிலே குறிப்பிடுவார். ஆகையினால தானாக்கும் தன்மை 4வது. 5வது, அழிப்பது. நெருப்பு சம்ஹாரம். பெருமானும் சொல்லவே வேண்டியதில் சர்வ சம்ஹார மூர்த்தி. என பேரொழி காலத்திலே உலகையெல்லாம் அழித்து தன்னகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினால அந்த ஆறழல் போல் செய்யா என்பது மிக பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. ஆக 5 அழித்தல் தொழில் பற்றிய குறிப்பாக இந்த விழியை சொல்லலாம். அடுத்ததாக இருப்பது வெந்நீரு ஆடி. வெந்நீரு, வெந்நீரு திருவெந்நீரு, திருநீரு, விபூதி, மேலான செல்வம்னு அர்த்தம். சைவ சமய சாதனங்களிலே முந்தி நிற்கக்கூடியது வெந்நீரு. ஆடுதல் என்றால் குளித்தல். விபூதிய ஏதோ கொஞ்சமா எடுக்கக்கூடாது. கை நிறைய எடுத்து, நெற்றி நிறைய, மேனி நிறைய, அவரவருடைய பக்தியினுடைய ஒரு பெருமைக்கு ஏற்ப வாரி பூசிக்கொள்ளலாம். பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி. திருவாசகம் திருச்சதகம். அந்த திருநீர் ஆடுதலை பஸ்ம ஸ்நானம் என்று சொல்லுங்க, பஸ்ம ஸ்நானம் என்று சொல்லுகிறார்கள். பஸ்மம்னா பொடி, நீர், சாம்பல். ஸ்நானம் என்றால் குளியல். சன்பாத்து, சூரிய குளியல் என்று மேல்நாட்டுக்காரர்கள் சொல்றாங்களே, வெயில நிக்கிறது. அந்த மாதிரி விபூதி பொடியை மேனியெல்லாம் பூசிக்கொள்ளக்கூடியதை வடமொழியிலே பஸ்ம ஸ்நானம் என்று குறிப்பிடுகிறார்கள். திருநீறு என்பது அம்பிகையின் வடிவம். பராவணம் ஆவது நீரு என்பார் திருஞான சம்பந்தர். பரான்னா பறை, பறைனா அம்பிகை, பராபரம். பரன்னா இறைவன், பறைனா அம்பிகை. பராவணம் என்று சொன்னால் அம்பிகையினுடைய வடிவமாக தன்மையாக இருப்பது திருநீரு. ஏனென்றால் உலகமே அழிந்த பிறகு, அந்த சம்ஹார நிலை முடிந்த பிறகு மீண்டும் உலக உற்பத்தி தோன்றுகிற பொழுது அம்பிகை வெளிப்பட்டு அவள் அருளினாலே இந்த உலகம் மீண்டும் புனர்வுற்பவம் செய்யப்படுகிறது. அதனால அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லுவார்கள். அப்படி அமைவது பேரொழி காலத்திலே இப்படி அம்பிகையினுடைய துணை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த வெந்நீராடி என்கிற குறிப்பு படைத்தல் தொழில் குறித்தது என்று சொல்லலாம். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இன்னொரு சிந்தனையும் நினைவுக்கு வரும். வெளியே தெரிவது வெந்நீரு, உள்ளே இருப்பது செம்மேனி. நீரு பூத்த
நெருப்பாக பெருமான் இருக்கிறான் என்கிற குறிப்பும் இங்கே உணரப்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய விழி செல்வா, செல்வன், செல்வத்தை உடையவன். எது செல்வம்? எது அழியாததோ அதுதான் செல்வம். முத்தி செல்வத்தைத்தான் செல்வம் என்று சொல்லுவது தகும். ஏனைய செல்வங்கள் எல்லாம் செல்வோம் செல்வோம் என்று சென்று கொண்டே இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட முத்தி செல்வத்தை உடையவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சென்றடையாத திருவுடையானை என்று வரக்கூடிய திருஞான சம்பந்தர் தேவாரத்தொடர் இங்கே நினைக்க தகுந்தது. செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று வரக்கூடிய தில்லை தேவாரமும் இங்கே நினைக்கத்தக்கது. ஆக பெருமான் வீடு பேறு தரக்கூடியவன். ஆக இங்கே ஐந்தொழில்களிலே அருளல் தொழில் கூறப்பட்டதாக உணரலாம். அடுத்து நான்காவதாகிய விழி சிறு மருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. சிறு மருங்குல், சிறியதாகிய இடையை உடையவள், சிற்றடை உடையவள் அம்பிகை. மையார் தடங்கன், தடங்கன்ன பெரிய கண் விசாலாட்சி. மையார், மைபூசிய கண்ணை உடையவள். மடந்தை, இளமையான தன்மை உடையவள். மணவாளா, அந்த மைபூசுதல் அந்த இறைவனோடு இருக்கக்கூடிய மங்களத்தன்மைக்கான இலக்கணம். ஆகையினாலே பெருமான் நித்த மணாளன் என்று சொல்லப்படுகிறான். ஆக போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை அளிக்கக்கூடிய செயல் இங்கே சொல்லப்படுகிற காரணத்தினாலே காத்தல் தொழில் இங்கே குறிக்கப்பட்டதாக உணரலாம். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய விழி ஐயா. ஐ என்றால் வியப்பு. பெருமானே, என்னையும் காத்தாள்கிறாயா? நான் ஏதுமற்றவனாக இருக்கிறேனே என்று தன்னை பற்றி உணராத நிலையிலே உயிர் போற்றி புகழ்கிறது. ஆக இங்கே மறைத்தல் தொழில் குறிப்பிடப்படுவதாக உணரலாம். இந்த அடிப்படையிலே 5 விழிகளும் பெருமானுடைய 5 தொழில்களை சுற்றுவதாக நாம் உணர்ந்து இன்புறலாம். அடுத்து நீராடுகின்ற தன்மை. மொய்யார் தடம் பொய்கை. மொய் என்றால் மொய்த்தல். மொய்த்தல்னா நெருங்குதல். மக்கள் நெருங்கி குளிக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் குளிக்கிற குளம் கிடையாது, அது எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க. ஊர் அன்பர்கள் அத்தனை பேரும் வந்து குளிக்கிறாங்க. அதுல பேதம் இல்லை. ஆர் நெருங்குதல், மொய்த்தல் நெருங்குதல். ஆர்னா நிறைதல், தடம்னா பெரிய, பொய்கைனா குளம். பொதுவாக நீர்நிலைன்னு வச்சுக்கலாம். அந்தந்த ஊரில் ஆறு இருக்கிற இடத்துல ஆறு, ஏரி இருந்தால் ஏரி, எது வேணுமோ இந்த இடத்துல குளம்னு வச்சுக்கலாம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு. புக்குன்னா இறங்கி. முகேர் என்ன? முகேர்னா ஒரு ஒலி குறிப்பு, தடால்னு அப்படி விரைவாக சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு வார்த்தை அந்த மாதிரி முகேர்னு குளிச்சாங்க. உண்மையிலேயே கிராமப்புறத்தெல்லாம் அந்த கரையில் இருந்தும் மரத்தின் மேலிருந்தும் தலைகீழாக குதித்து குழந்தைகள் குடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம்னா வியப்பாக இருக்கும். அந்த சத்தம் ஒலி குறிப்பு பார்க்கலாம். குடைதல் என்றால் உள்ளே மூழ்குதல். கையால் குடைதல்னா நீச்சல் அடித்தல், வேற ஒன்றும் கிடையாது. கையெல்லாம் நீச்சல் அடிக்க முடியும். குடைதல்னா உள்ளே மூழ்குதல். 2 முறை வர்றதுனால குடைந்து குடைந்து என்று சொன்னால் ஆழமாக மூழ்கி, அல்லது மீண்டும் மீண்டும் மூழ்கி, அல்லது தொடர்ந்து குளித்துக் கொண்டே இருந்தார்கள்னு பொருள் வச்சுக்கணும். அதனால் அப்போதும் என்ன செய்கிறாங்க? பெருமானுடைய திருவடியைத்தான் போற்றுகிறார்கள். வாழ்ந்தோம் கான். வாழ்தல் என்றால் ஏதோ வாழ்வது கிடையாது. வெந்ததை உண்டு வந்ததை பேசி வாழ்வது வாழ்க்கையாகாது. வாழ்வாங்கு வாழ வேண்டும். பெருமானை சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு கிடைக்காதது எது? இம்மை உலகத்து கல்வி, செல்வம், வீரம், பதவி, மனைவி, மகவு எல்லாம் கிடைக்கும். மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும். இறுதியிலே வீடு பேரும் கிடைக்கும். ஆகையினால நாம் தான் அவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பெருமான் இடத்துல எல்லாம் இருக்கு. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்கிறார் அப்பர் பெருமான். இறந்த எல்லாம் எனக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நெல்லா கல்வனே என்கிறது திருச்சதகம். எதை கேட்டோமோ அதை கொடுப்பார் பெருமான். எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கு அரியது ஒன்று. எனக்கு ஆகாதது எது, அரியது எது, எதுவுமே இல்லைங்கிறாங்க காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில. ஆக அப்படி வாழ்ந்தோம் கான். எப்படி வழியடியோம். இந்த நிலைக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் சொன்னா நம்ம பல பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் காரணமாக இங்கே வந்திருக்கிறோம். வாழையடி வாழையான வந்த மரபாக நம்முடைய ஞான மரபு அமைந்திருக்கிறது. கான் என்றால் அதுக்கு அர்த்தம் இல்லை, அசை நிலைன்னு சொல்லுவாங்க. ஆக நீராடுதலை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்தது பெருமானிடத்திலே முறையீடு. ஐயா, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. இறைவன் என்ன செய்கிறார்? எதையும் எளிமையாக செய்கிறார்.
நாமெல்லாம் உடம்பால ஒரு செயலை செய்கிறோம், அதனால நமக்கு சோர்வு ஏற்படுது. பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே, அதாவது நினைப்பினாலே எதனையும் செய்யக்கூடியவன், ஐந்தொழில்களையும். அதனால அவனுக்கு சோர்வு என்பதே கிடையாது. அதனால ஐ ஆம் நீ என்றும் பிரிப்பார்கள். தலைவனாகிய நீ எம்மை ஆட்கொள்கிறாய். ஆட்கொள்ளுதல்னா என்ன? அருளல் செய்தல். அந்த அருளுகின்ற விளையாட்டிலே நாங்கள் ஆட்பட்டிருக்கிறோம். பெருமான் அருளல் தொழில் மட்டும் அருள் கிடையாது, அதுக்கு முன்ன இருக்கிற படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல் நான்கும் கூட அருளல்ல தான் அடங்கும். எப்படின்னு பார்த்தா, பாலை காய்ச்சுகிறோம், பிறகு குளிர வைக்கிறோம், பிறகு உரையிடுகிறோம், அப்புறம் தயிரை கடைகிறோம், அப்புறம் வெண்ணெயை உருக்குறோம். செயல்கள் வேண்டுமானால் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் நோக்கம், இறுதி பயன் நெய்யை நோக்கியது. அதுபோல எல்லாமே பெருமானுடைய அத்தனை செய்கையும் அருளலை நோக்கியது. உயிர்களை எப்படியாவது உய்விக்கணும். அதனால ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. நாம எல்லாத்திலையும் கேவலம், சகலம் எல்லாம் அனுபவிச்சு இப்போ சுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்று ஒரு சான்று கொடுப்பார், ஒரு ஓமை கொடுப்பார் மாதவ சிவஞான யோகிகள் நம்ம சிவஞான மாபாடியத்தில். அதாவது களம் என்றால் 12 மரக்கா, 5 களம்னா 60 மரக்கா நெல்லை ஒரு மூட்டையை ஒருத்தன் சர்வசாதாரணமாக தூக்குகிறான் என்று சொன்னால் விளையாட்டா தூக்கிட்டு போறான் அவன் என்று சொல்வதை போல இறைவன் எல்லா செயல்களையும் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு செய்து கொண்டே இருப்பான் என்பதற்கு அவர் அப்படி ஒரு ஓமை காட்டுகிறார். உய்வார்கள் உய்யும் வகை என்று ஒரு தொடர் வருகிறது. உய்வார்கள்னா இறைவனை நோக்கி பிரார்த்தனை வைக்கிறவங்க. ஐயா, எனக்கு இம்மை வேண்டும், அருமை வேண்டும், வீடு பேறு வேண்டும் என்று எதை கேட்கிறார்களோ அதை உய்யும் வகை. அவர்கள் கேட்பதையெல்லாம் அப்படியே கொடுப்பான் பெருமான். உய்ந்து ஒழிந்தோம். ஒழிதல் என்று சொன்னா ஏதோ ஒரு கடினமான வார்த்தை கிடையாது. ஒழிதல்னா நீங்குதல். என்னிடத்துல ஒரு பொருள் இருந்தது, ஒழிந்து விட்டதுன்னா தொலைந்து விட்டது, என்னை விட்டு நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். அது மாதிரி நாம பிறவியிலிருந்து நீங்கி விட்டோம். உய்ந்து ஒழிந்தோங்கிறத மாற்றி படிப்போம். இது ஒரு புதிய சிந்தனை தான், இதுவரை யாரும் சொல்லலை, நாம சொல்லுவோம். உய்ந்து ஒழிந்தோம், ஒழிந்து உய்ந்தோம், பிறவியிலிருந்து நீங்கி உய்வு பெற்றோம் என்று அர்த்தம் வச்சுக்குவோம். எய்யாமல் காப்பாய், இனி நான் இளைத்து போகாமல் என்னை காப்பாயாக. ஏனென்றால் எவ்வளவுதான் இறைவனுடைய அருளையெல்லாம் நாம் பெற்று முடித்து விட்டாலும் கூட கடைசி நேரத்துல கூட இந்த ஆணவம், கண்மம், மாயை நம்மை மீண்டும் தாக்கி லௌகீகத்தை நோக்கி இழுக்கக்கூடியன. அந்த நிலையில எச்சரிக்கையா இருக்கிறனால தான் எப்போதும் அடியார்களோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய சிவஞான போதம் 12ஆம் நூற்பா வற்புறுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்திலே தாழி உடைந்து விட்டது என்கிற கதையாக ஆகிவிடக்கூடாது. ஆகையினால அடியார் இணக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய். இனிமே நான் இந்த மும்மலத்தில் அகப்பட்டு இளைத்து விடாமல் என்னை நீ காத்தருள்வாயாக என்று முறையிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக மிக அற்புதமாக பெருமானுடைய பெயராக அமையக்கூடிய 5 விழிகளும், அவர்கள் நீராடும் போதும் இறைவனை சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடும், அவர்கள் முறையிடக்கூடிய அற்புதமான ஒரு நிலையும் இந்த 11ஆம் பாடலில் விளங்கக்கூடிய நிலையை காண முடிகிறது. சக்தியை பற்றிய செய்தி இங்கே அழகாக மையார் தடங்கன் மடந்தை மணவாளா சிறுமருங்குள் என்றெல்லாம் வருகிற நிலையை பார்க்கிற போது சக்தியை வேய்ந்தது என்கிற இந்த தலைப்பு திருவெம்பாவைக்கான பொருள் குறிப்புக்கு ஏற்றதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. சிவாய நம.
வாழ்க